இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைய நமது தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு குழந்தை வளர்ப்பு. குழந்தை வளர்ப்பு எனும் பொழுது நம்முடைய காலத்தில் நாம் எப்படி வளர்ந்தோம், நாம் எப்படி வளர்க்கப்பட்டோம், இனி நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கப் போகிறோம், அவர்கள் பிற்காலத்தில் எப்படி தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கப் போகிறார்கள் என்பதை நாம் ஓரளவுக்கு சிந்தித்து பார்த்தால், நாம் எந்த அளவுக்கு நம்முடைய இளமை காலத்தில் நம்முடைய வளர்ப்பு எப்படி இருந்தது என்று நினைத்து பார்த்தால், அதற்கு முன்னர் இருந்தது எந்த அளவுக்கு தொய்ந்து போயிருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு நிராதரவாக சில விஷயங்களில் விடப்பட்டு விட்டோம், சில விஷயங்கள் நமது பிள்ளைகளை நிராதரவாக விட்டுவிடப் போகிறோமா என்கிற கேள்வி எழுகிறது. சாதாரணமாக பார்த்தால் கடந்த காலங்களில் சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் 50-60 என்பதை விட சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜீவ்காந்தி பிறந்த பொழுது நேரு அவர்கள் சிறையில் இருந்திருக்கிறார்கள். பிள்ளையை நேருவிடம் காட்ட வேண்டும் என்பதற்காக இந்திரா காந்தி அவர்கள் ஒரு சிறையிலிருந்து மற்றொரு சிறைக்கு நேரு மாற்றப்படும் பொழுது வழியில் குழந்தையை தூக்கி காட்டியிருக்கிறார்கள். வழியில் 2 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருந்து தனது பிள்ளையை பேரனுக்கு தாத்தனுக்கு காட்டியிருக்கிறார்கள் பெற்றவர்கள். அந்த இடைப்பட்ட ஒரு கிளிம்ஸ், ஒரு 5 செகண்டு கூட அவர் பார்த்துருக்க மாட்டார். ஆனால் அவர் போய் அங்கிருந்து அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். சில நொடிகளேனும் நான் பார்த்தேன், இருந்தபொழுதும் ராஜீவ் தனது பெயருக்கேற்ப சிவந்த மேனியனாகவே இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். இப்படியாக ஒரு போராட்ட களத்தில் இருந்த குடும்பம் தனது பிள்ளையை வளர்த்திருக்கிறது. நாம் சாதாரண குடும்பத்தை, ஓரளவுக்கு பிரபல்யம் வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்த நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? எனது தாய் தந்தையர் என்னை ஓரளவுக்கு நல்ல முறையில் தான் வளர்த்தார்கள், நல்ல அன்பு காட்டினார். அங்கே அதுதான் முக்கியம். அன்பு காட்ட வேண்டும், அன்கண்டிஷனல் லவ், எந்தவித நிபந்தனையும் இல்லாத அன்பு. அது ஊற்று போல் வர வேண்டும். அது தலைக்காவிலிருந்து வந்த ஊற்று போல் என்றும் கிணற்று ஊற்று போல் என்றும் மாறுபட தேவையே கிடையாது. அது பாட்டில் வந்துகிட்டே இருக்கணும். தன்னுடைய மகனை பொறுத்து மகளை பொறுத்து ஒவ்வொரு தாயும் தந்தையும் நிபந்தனையற்ற அன்பு காட்ட வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் பேரண்டிங். அது இருந்தால் ஆனால் அந்த மகனால் எதையும் சாதிக்கும் தன்மை அவர்களிடையே தோன்றும். எப்பேற்பட்ட நேரத்திலும் நம் தந்தை இருக்கிறார், நம் தாய் இருக்கிறார் என்கிற எண்ணம் வளர்ப்பு நேரத்தில் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கும். ஒரு சிறுவன் தனது நண்பனை அடிக்கிறான் என்றால் அதை தட்டு கேட்பதற்கு முதலில் ஆசிரியர், பிறகு தாய் தந்தையர் என்று இருக்க வேண்டும். ஆனால் எவரும் இல்லை என்னும்போது புத்தி பேதலித்து போய்விடுகிறது. அவனுக்கு அன்பு எங்கிருந்தாவது வருமா என்று எதிர்பார்க்கிறான். கிடைக்கும் இடத்தில் போய் தஞ்சமடைகிறான், வீணாக போய்விடுகிறான். ஆகவே அன்பு தான் எதிர்பார்ப்பு பிள்ளைகளிடத்தே. அதனால தான் ஜுவனைல் ஜெயில்ஸ் எல்லாம் வந்துடுது. அதனால் நமக்கு வேண்டியது என்னென்னா, அன்பு காட்டும் இடத்திலே அன்பு அவரை பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும், தைரியஸ்தர்களாக்கும், பிற்காலத்தில் மாவீரர்களாகவும் ஞானம் பொருந்திய பிள்ளைகளாகவும் திகழ்வார்கள். அதனால் பிள்ளை வளர்ப்பு என்பது நமக்கு தகுந்த நேரம் செலவிட வேண்டும். காலையில் எழுகிறோம், அலுவலகம் சென்று வருகிறோம். ஆனால் குறைந்தது 2 மணி நேரமாவது பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிட வேண்டும்.
ஒவ்வொரு வினாடியும் அவர்களுக்கு குதூகலம் அளிக்கும். காலையிலிருந்து அவர்கள் காத்திருப்பதெல்லாம் தாய் தந்தையின் முகத்தை பார்ப்பதற்கு மட்டும்தானா? அவர்களுடைய அன்பை பெற வேண்டும், நம்முடைய அன்பை அவர்கள் பெற வேண்டும், தூக்கி கொஞ்ச வேண்டும், ஓடியாடி விளையாட வேண்டும். சற்றேனும் அந்த நேரத்திற்கு அவர்கள் இயங்குகிறார்கள். அந்த சில மணித்துளிகள் அவர்கள் நாளெல்லாம் இயங்கும் மணித்துளிகள். அந்த மணித்துளிகளையாவது நாம் தந்து தர இயலாவிட்டால் நாம் என்ன பிள்ளையை பெற்றோம், நாம் என்ன பேறு பெற்றோம் என்றாகிவிடுகிறது. எனவே பிள்ளைகளிடத்து நிபந்தனையற்ற அன்பும் தினந்தோறும் சில மணி நேரங்களை அவர்களுடன் செலவிடுவதும் மிகவும் நம்முடைய வாழ்க்கை நின்றுள்ள அவர்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை அடித்தளம் என்பதை தெரிந்து கொள்வோம். எனவே இன்றைய நம்முடைய தமிழ் வாழ்வுமுறை தொடர் இன்றைய தலைப்பு பிள்ளை வளர்ப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நம்முடைய தமிழ் வாழ்வுமுறை தொடரும் வளரும் மிகவும். நண்பர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும். நன்றி, வணக்கம்.